வேங்கி நாட்டவராகலாம் என்றும், மூன்றாம் பதிப்பில் பகலவர் என்னும் சொல்லை பல்லவர் என்னும் சொல்லோடு ஒப்பிட்டு பார்த்து பாரசீகர் என கூறல் தவறு, பல்லவர் என்பவர் தென்னிந்தியரே ஆவர் என்றும் கூறியுள்ளார். ஆயினும் ரைஸ் என்னும் ஆராய்ச்சியாளர் பகலவர் மரபினரே பல்லவர் என்று முடிவு செய்தார். பேராசிரியர் துப்ராய் என்பவர் கிபி 150 ருத்ரதாமன் என்னும் ஆந்திர பேரரசன் அமைச்சனான கவிராசகன் என்பவன் பகலவன். அவன் மரபினரே ஆந்திர பேரரசு அழிவுறுங்காலத்தில் அதன் தென்பகுதியை தமக்காக்கி ஆண்டவர்கள். கிடைத்துள்ள பட்டயங்களில் காணப்படுபவர் முதல் பல்லவ அரசர் அல்லர். ஆந்திர பேரரசின் தென்மேற்கு மாகாணங்களை ஆண்டு வந்த சூட்டுநாகர் பெண்ணை மணந்து பட்டம் பெற்றவனே முதற் பல்லவன். அவனே பல்லவன் பட்டயங்களில் கூறப்படுபவன் என்று வரைந்துள்ளார். இங்கனம் பல்லவர் என்பவர் பகலவர் மரபினரே என்று முடிவு கொண்டவர் பலர். பல்லவர் தமிழகத்தை ஆண்டாலும் அவர்களது பிறப்பிடம் இலங்கையாகவும் இருக்கக்கூடும் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதற்கான சான்றுகள்: இலங்கையில் சிறந்த ஆராய்ச்சியாளராக இருந்த ராசநாயகம் என்பவர் இலங்கையை அடுத்துள்ள மணிப்பல்லவம், அதாவது காரைத்தீவு, பல்லவனுடைய பிறப்பிடமாகும் என்றும், மணிமேகலையில் கூறப்பட்டுள்ள சோழனை மணந்த பீலிவளை என்பவர் நாகர் மகள் ஆவாள். அவன் பெற்ற மைந்தனே திரையால் கடத்தப்பட்டு கரை சேர்ந்த முதல் பல்லவன். அவன் தொண்டை கொடியால் உந்தப்பட்டு வந்தமையின் திரையன் என்றும் வழங்கப்பெற்றான்.